பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவலில் அமித் ஒன்று சொல்கிறாருங்க பாருக்கிட்ட. பாரு நைஸாக பேச விட்டு இந்த ஆள் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்ட்டு வீட்டு தலைவரெல்ல அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்ற மாதிரி கேட்குது. ஏன்னா ஒரு கேஸ் விழுந்துருச்சுல, தண்டனை கொடுத்துட்டார்ல பிக் பாஸு. அப்படியே நைஸாக அப்படி கேட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரு சொல்லுது, நேற்று தாண்டா நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுது அமித். சண்டை போடாமல் இந்த வீட்டில் யாராலையும் இருக்க முடியாது. எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக சண்டை போடுவாங்க. அதெல்லாம் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முடியாது. விஜய் சேதுபதி சொல்லுவார் சண்டை போடாதீங்க. நீ என்னென்னா ஒரு ஃபேராக சண்டை போடணும். நீ டிபேட்டு பேசணும். ரொம்ப கத்தி ரொம்ப அவங்கள மோக் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணாமல் டீசெண்டான சண்டையாக இருக்கணும். சண்டை டிபேட்டாக இருக்கணும். அதுதான் அந்த வீட்டில் அந்த ஆரிலாம் போட்டால் பாருங்கள், அந்த மாதிரி சண்டையாக இருக்கணும். பாலாஜி பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நீ பாலாஜி பண்ணுற மாதிரி தான் பண்ணுற. ஆரி பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ஃபேரான சண்டையாக இருக்கும். ஸோ சண்டை போடாமலும் அந்த வீட்டில் யாருனாலும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. இல்லைனா ஒன்றுமே தெரிய மாட்டேன், வெளியும் இருக்க மாட்டேன். ஸோ பார்ப்போம், இந்த வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அமித் வெளில போக மாட்டார் அடுத்த வாரம்னு நினைக்கிறேன். ஸோ அமித் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கோர்ட் டாஸ்க் அவருக்குன்னே கிடச்சிருச்சு போல். பாரு சொல்லுது, கமுருவை கூட விட்டுருவாங்கடா. ஆனால் உன்னை என்னையே சொல்லுவானுங்களேடா, எப்படா அவங்கக்கிட்ட நான் ஓட்டுறது அப்படிங்குது. அமித் சொல்லுது, சொல்ல விடாத அடித்து முடிச்சு விடு, நீ எப்போதும் பண்ணுற மாதிரி பண்ணி முடிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாருங்க. கேம் ஆடுறாருங்க இருந்தாலே அமித். பாரு சொல்லுது, ஆக்சுவலி வி போத் ஆர் இன்வால்வ்ட் இன் திஸ் கேஸ், அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்குது பாரு அமித். இந்த கில்ட்டு உனக்கு இருக்கணும், இந்த கில்ட்டு இருக்கணும். நீ திருந்தணும். நீ பண்ண ஒரு விஷயம் அது உன் நெஞ்சை குத்துதுன்னா குத்தட்டும். யாரோ இல்லை பாரு, யாரோ இல்லை பாரு இதெல்லாம் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சொல்லணும்னு எதிர்பார்க்காத. அது கேவலமான செயல், யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படியே இது மாதிரிலாம் பரவாயில்ல பாரு இதெல்லாம் விடு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சொன்னாலுமே அது உண்மைன்னு எதிர்பார்க்காத. அதுவும் பொய் தான், சொல்கிறதும் பொய் தான். அவன் அதில் உண்மையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பிடிச்சி அடித்து முடிச்சு விட்டார் கேமை. அமித் இப்போ தான் ஆரம்பிக்கிறார் கேமை. கேப்டன் ஆனதும் அந்த கேப்டன்சி டாஸ்க்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க மனுஷன். அந்த டாஸ்க்கெலாம் வேறு லெவல் டாஸ்க்குங்க. வச்சு செஞ்சுட்டான் மனுஷன், மிரட்டி விட்டான். நல்லா ஆடுறாங்க இருந்தாலே. சூப்பராக பேசியிருந்தாப்புல. வெயிட் பண்ணுவோம், லைக் பண்ணுங்கள்.